பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலங்கள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு தற்போதைய இருக்கக்கூடிய நில ஆவணங்கள் நம்மளுக்கு வந்து எளிமையாக கிடச்சிருது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யூடிஆர் சம்மந்தமான எல்லா ஆவணங்களும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போனால் ஓரளவுக்கு பார்த்துட முடியுது. அப்படியே மேக்சிமம் இல்லைன்னா வியூ ஆஃபீஸ் போனால் கூட நம்மளுக்கு அந்த விவரங்கள் தெரிஞ்சிது. ஆனால் யூடிஆருக்கு முந்தையே இருக்கக்கூடிய நில விவரங்கள் சம்பந்தமான தகவல்களை நம்ம எப்படி வந்து தெரிந்து கொள்வது, ரெண்டாவது அதை வாங்கி நம்மளுடைய நிலச்சிக்கல்களை எப்படி தீர்த்து கொள்வது, இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்வது அப்படின்னா, இன்னைக்கும் நிறைய உறவுகள் வந்து இதை தேடிக்கொண்டே அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸில் போயிருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கிட்டே 2-3 பேர் வந்து இந்த மாதிரி பழைய எஸ்எல்ஆர் காப்பிகள் வாங்கணும், நான் எங்கே போய் வாங்குறது, அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து இதை எப்படி வாங்குறது, எங்கே போய் வாங்குறது, எத்தனை விதமான ஆவணங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ஆவணங்களுடைய தன்மைகள் என்ன, அது எதற்காக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாகவே, அதை எப்படி நம்ம மனு கொடுத்து வாங்குறது, இல்லை ஆர்டிஐயில் எப்படி மனு போட்டு வாங்குறதுங்கிற விளக்கத்தோட இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலம் சம்மந்தமான கன்சல்டிங் பண்ணுறதுக்கோ அல்லது இது மாதிரி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து வீடியோக்களை ஃப்ரீயாக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறதுக்கோ நம்ம யாருக்கிட்ட எந்த விதத்திலும் இதுவரைக்கும் நம்ம கட்டணம் வாங்கினது இல்லை, இனி வாங்க போகிறதும் கிடையாது. இதை நிறைய பேர் ஒரு பிஸ்னஸாகவும் கூட பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கி வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டிராப்ட் ரெடி பண்ணாவே குறைஞ்சபட்சம் 2000-3000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. சாதாரண ஒரு மனு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு மனு ரெடி பண்ணிவிட்டு அதை 3 காப்பியை எடுத்து கொடுத்ததுக்கு ஒரு காப்பிக்கு 1000 ரூபா போட்டு 3000 ரூபா ஒரு வழக்கறிஞர் வாங்கிட்டார். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. நாம் உங்களுக்கு மக்களுக்கான ஒரு சேவையாக வந்து நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு பொதுநல நோக்கமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கனால நம்மளுக்கும் சில பிரச்சனைகள், குடும்பங்கள், இந்த மாதிரி கல்வி, பிள்ளைங்களுக்கு நம்ம பணம் கட்டுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப நெருக்கடியை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உறவுகளாகி உங்கள்கிட்ட நம்ம சொல்லுவது வழக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உறவுகள் நீங்கள் விரும்பினா, அதாவது மன விருப்பத்தோடு நீங்கள் வந்து நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த திரையில் தோன்றக்கூடிய ஃபோன்பே, கூகுள் பே எண் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இவ்வளவுதான் இல்லை, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் இதை வந்து என்ன கன்சல்டிங் ஃபீஸாக நான் கேட்கல. ஆல்ரெடி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை செய்யலாம். அதேமாதிரி QR கோட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. அதேமாதிரி கொடுக்க முடியும். எனக்கு வந்து இப்போ கொடுக்குறதுக்கெலாம் எந்த வசதி இல்லை. ஐ டோன்ட், அதை பற்றிலாம் கவலை இல்லை. உறவுகளுக்கு நம்ம ஒரு சேவையை செய்கிறோம். அது நீங்கள் வந்து எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிலம் சம்பந்தமான ஒரு 5 விதமான ஆவணங்களை வந்து மேக்சிமம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோடிட்டு காட்டிடுறேன். இது எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்லிடுறேன். எஸ்எல்ஆர் அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SFI அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்குது. அதுக்கப்புறம் நிலத்திற்கான வரைபடம் FMB அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்குது. அதுக்கப்புறம் GR அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர், அதாவது செட்டில்மெண்ட் பதிவேடு அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்குது. இந்த 5 விதமான ஆவணத்தையும் நம்ம வட்டாட்சியர் அலுவலகம் போனால் மேக்சிமம் கிடைக்காது. கலெக்டர் அலுவலகம் போகும்போது அங்கே வந்து இருக்கக்கூடிய நில ஆவண காப்பாற்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை வாங்கி கொள்ளலாம். இதை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை. இதே சிவகங்கைக்கு போனால் அங்கே ஒரு நடைமுறை இருக்குது. எங்கள் மாவட்டத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி வந்து மனு எழுதி, இந்த மனு உங்களுக்கு நான் மாடலாகவே சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து மனு உங்களுக்கு மேனுவலாகவே நான் வந்து இதிலே வந்து தந்துடுறேன். நீங்களே ஃபுல் பண்ணி நீங்கள் கொடுக்குற அளவு கூட நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஓகேவா? இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி மனு நம்ம எழுதிட்டு போய் அங்கே வந்து தபால் பிரிவில் கொடுக்கும்போது அவங்க ஓகே அப்படின்னு வாங்கிக்கிட்டு ஒரு சர்வே நம்பருக்கு குறைஞ்சபட்சம் 360 ரூபா வந்து ஸ்டாம்ப் ஒட்ட சொல்கிறாங்க. கோர்ட்டு ஸ்டாம்ப் ஒட்ட சொல்கிறாங்க. ஒட்டி தபால் பிரிவில் கொடுத்துட்டு போங்க. இப்போ சர்வே நம்பர் 400 இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு சர்வே நம்பர் 400ல் பிரச்சனை. இந்த 401, 402, 403ன்னு சொல்லி ஒரே சர்வே நம்பரில் நிறைய ஒட்டச்சிருக்கும். இது எல்லாமே ஒரே ஆவணமாக வந்து வந்துடும் மேக்சிமம். இப்போ நான் சர்வே நம்பர் 400 இல்லை 399 இல்லை 388 இந்த மாதிரி ஒரு சர்வே நம்பருக்கு ஆவணங்கள் நான் கேட்குறேன்னா ஒரு சர்வே நம்பருக்கான டாக்குமெண்ட்ஸை நான் வாங்கும்போது நான் 360 ரூபா பணம் கட்டணும். அதே 2 சர்வே நம்பருக்கு வாங்கினேன்னா அது டபுளாக மாறும். ஸோ நீங்கள் உறவுகளாக நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்னென்ன ஆவணங்கள் எனக்கு அங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படி வாங்குறேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ எங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி 380 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் இங்கே கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் கூட நான் அந்த மாதிரி அனுப்பிவிட்டேன். நான் தான் எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டேன்.
அப்போ அவர் போயிட்டு வித்தின் 15 டேஸில் வந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ரொம்ப பெருமையாக எங்கள் மாவட்டத்தில் ஈஸியாக ஓரளவுக்கு கிடைச்சிருந்து வாங்கிறாங்க. ஆனால் சிவகங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி மனு எழுதி நம்ம கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அப்படி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நில ஆவணத்தை தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படிங்கிற தகவல் தான் அங்கிருந்து வரப்பெறுது, ஆகவே அது பெரிய ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்க நேரடியாக போய் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாம்பு உடனே ஒட்ட சொல்ல மாட்டாங்களாம். நீங்க போங்க, நாங்கள் போன் அடிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பணம் கட்டி இருந்துச்சுன்னா கொடுத்துறாங்களா, இல்லைன்னா இல்லைங்கிற லெவல்ல சொல்லிடுறாங்களா. பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இங்கிருந்து சொல்லப்படுறதா எனக்கு வந்து கேள்விப்படுறது. அப்படிப்பட்ட உறவுகள் நீங்க நேரடியாக போய் அலைஞ்சிட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா, உங்களுக்கு ஆர்டிஐ மாதிரி இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க அந்த ஆர்டிஐ நீங்க பதிவிறக்கம் செய்து அதுல ஸ்டாம்ப் போட்டு நீங்க என்ன செய்யலாம், முகவரி மாற்றி நீங்க வந்து அந்த ஆவணங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்மெட் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். இதில் அனுப்புனர் அப்படிங்கிறதுல உங்களுடைய பெயர் போட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க. இதில் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் நில உரிமையாளரோ அவர் தான் நேரடியாக போய் மனு கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, உறவினர்கள் கூட தாராளமாக என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு தேவை என்றால் தாராளமாக ரத்த சொந்த உறவுகள் அப்படிங்கிற அந்த லைனில் இருக்கக்கூடிய இந்த சர்வே நம்பருக்கு எனக்கு வேணும், யார் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதில் கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ நிலம் சம்மந்தப்பட்ட என் பேரில் பட்டா இருந்தால் நான் மட்டும் தான் இப்போ கையெழுத்து போட்டாதான் எனக்கு தருவாங்களா அப்படின்லாம் மேக்சிமம் கிடையாது. ஆர்டிஐ போடும்போது அந்த மாதிரி தகவலை இந்த நிலம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறாங்களே தவிர, நேரடியாக போகும்போது அந்த கேள்வியெல்லாம் வந்து பெரும்பாலும் எழுப்புறதல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து நீதிமன்ற இந்த உங்களுக்கு சைடில் வந்து நான் ஷோ பண்ணுறேன், நீதிமன்ற வில்லை ஒட்டிக்கிறேங்க. அது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 ரூபா ஸ்டாம்பு கிடைச்சா இல்லை 5 ரூபா ஸ்டாம்பு கிடைச்சா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அனுப்புனரில் உங்கள் முகவரி கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. பெருநரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உயர்திரு மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், உங்க மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்துடைய அந்த பின்கோடு நம்பர், மாவட்ட பேர் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இதுல பொருள் என்ன அப்படிங்கிறத நாங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது எஸ்எல்ஆர் ஆவணமா, எஸ்எஃப்ஐ ஆவணமா, எஃப்எம்பி வேணுமா, இல்ல ஜிஆர் ஆவணம் வேணுமா, செட்டில்மெண்ட் ஆப்பதியோடு வேணுமா, இந்த ஆவணங்கள் வந்து இல்ல எல்லாமே இதுல வேணுமா, எனக்கு இதுல 3 வேணும் 4 வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இருந்தா ஓகே, இதை வந்து நம்ம மேல என்ன செய்யணும், பொருள் அப்படின்னு இந்த ஆவணங்கள் வேண்டுதல் தொடர்பாக அப்படி நம்ம கொடுத்துருக்கோம்ல. இதுல பர்டிகுலர் எனக்கு எஸ்எல்ஆர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அந்த எஸ்எல்ஆரை மட்டும் பேனாவில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டிக் அடிச்சுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ கீழே வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம், மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு போட்டு, நான் மேலே கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், ராமநாதபுரம் மாவட்டம், நான் என் மாவட்டத்தை போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் உங்கள் மாவட்டத்தை போட்டுருக்கேன், ராமநாதபுரம் மாவட்டம், திருவாடானை வட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த பிற்காவோ அந்த பிற்காவை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கு மங்களக்குடி பிற்கா அப்படிங்கிறனால மங்களக்குடி பிற்கா தான் உட்கிராமம் அப்படின்னு போட்டிருக்கு. அதே வருவாய் கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களக்குடி வருவாய் கிராமம் நான் போட்டிருக்கேன். உங்க வருவாய் கிராமம் எதுவோ அந்த வருவாய் கிராமத்தை நீங்க போட்டிருக்கீங்க. அதுல வந்து இந்த கிராம குரூப்ல சர்வே எண்கள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுல நீங்க எத்தனை, இப்ப நான் சொன்ன மாதிரி 400 இல்ல 388 இந்த மாதிரி எனக்கு தொடர்ச்சியா 2-3 தேவைப்படுது, 2-3 எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க 2-3 சர்வே நம்பர்கள் நீங்க மென்ஷன் பண்ணி, இல்ல ஒரு சர்வே நம்பர்லாம் எனக்கு பிரச்சனை, ஒரு சர்வே நம்பர்ல எத்தனை உடைச்சிருக்காங்களோ அத்தனைக்கும் ஒரே டீட்டெயில் வந்துடும், அதனால நோ ப்ராப்ளம். அதை நீங்க வந்து ஃபுல்லப் பண்ணிட்டு, இதுல உள்ள நஞ்சை நிலத்துல பிரச்சனையா இல்ல புஞ்சை நிலத்துல பிரச்சனையா, நத்தம் மனை இடத்திற்கான அந்த தகவல் தேவையா, இதெல்லாம் நம்ம வந்து மேற்கோள் காட்டியிருக்கோம். இதுல வந்து நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை, இல்ல நத்த நிலம் சம்பந்தமான தகவல்னா அதை நீங்க டிக் பண்ணிக்கிறீங்க. அதுலயும் கீழே எஸ்எல்ஆர், எஸ்எஃப்ஐ, அது மாதிரி எஃப்எம்பி, ஜிஆர், செட்டில்மெண்ட் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல எந்த ஆவணமோ அதை நீங்க டிக் அடிச்சுக்கிட்டு, இந்த ஆவணங்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு தேவைப்படுதால் சமூகம் அவர்கள் ஆவண நகல்கள் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு, இதில் இடம் வந்து உங்கள் மாவட்டத்தை பேர் போட்டுக்கோங்க, நாள் வந்து கரெக்டாக டேட்டா போட்டுக்கிறீங்க, எந்த நாளில் கொடுக்குறீங்களோ உங்களோட மொபைல் நம்பர் ரொம்ப கட்டாயம் அவசியமானது, மொபைல் நம்பரை பதிவு பண்ணிக்க, உங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஸ்டாம்ப் போட்டி உடனே கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டாம்ப் போட்டி உடனே கொடுத்துட்டு வாங்க. இல்லை வந்து நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, நீங்கள் ஃபோன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து 5 விதமான ஆவணம் பார்த்தோம்ல, இந்த ஆவணம்லாம் எதற்கு பயன்படுது, எந்த மாதிரி நில சிக்கல்களை தீர்ப்பதற்கு அது உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதிலே சேர்த்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மனுவில் வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்ல, இது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது அதோட பேர், அதாவது நில தீர்வு பதிவேடு அப்படின்னு அதற்கு பேர். இது பார்த்தீங்கன்னா நில மறுசீரமைப்பு அல்லது செட்டில்மெண்ட் காலத்தில் இது தயாரிக்கப்பட்ட ஒரு முதன்மை ஆவணமாக இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் அசல் உரிமையாளர் யார், அந்த நிலம் வந்து நஞ்சையா அல்லது புஞ்சை நிலமா, அது அரசுக்கு சொந்தமான நிலமா, இது எல்லா தகவல்களும் அதுல இருக்கும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நிலத்தின் பூர்வீக தன்மை, முந்தைய உரிமையாளரோட விவரங்கள் சட்டப்பூர்வமாக நிரூபிக்க கண்டிப்பா இந்த எஸ்எல்ஆர் வந்து பயன்பெறும் அப்படிங்கிறது முக்கியமான தகவல். ஓகே, ரெண்டாவது நம்ம வந்து எஸ்எஃப்ஐ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் ஃபைல் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, அதாவது டவுன் சர்வே ஃபைல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா
இது பெரும்பாலும் நகர நில அளவை டவுன் சர்வே மற்றும் நத்த நில அளவைகளுக்கு அந்த நில அளவையோடு தொடர்புடைய ஆவணமா இருக்கிறது. இது கிராமப்புற நிலங்கள் நகரங்களாக மாற்றப்படும் போது அல்லது கூடுதல் உட்பிரிவுகள் செய்யப்படும் போது புதிய எல்லைகள் குறிக்க இந்த துணை புல தகவல்கள் பதிவேடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகர பகுதிகளில் உள்ள வார்டு, பிளாக்கு மற்றும் டவுன் சர்வே எண்கள் இது சம்பந்தமாக துல்லியமாக எல்லைகளை அறிய இந்த ஆவணம் உதவிகரமாக இருக்கு. இப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி, அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது புல வரைபட புத்தகம் தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள அனைத்து சர்வே எண்களும் அடங்கிய ஒரு வரைபட தொகுப்பாக இது பராமரிக்கப்படுகிறது. பொதுவாக இதனை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் நீளம், அகலம் அல்லது எல்லை கோடுகள் மற்றும் முக்கோண அளவீடுகளில் ஜி லைன் மற்றும் எஃப் லைன் இது துல்லியமாக இது குறிக்க இது என்ன செய்யறது அப்படின்னா இது பயன்படப்படுகிறது. எல்லை பிரச்சனைகள், நிலத்தில் உட்பிரிவு சப்டிவிஷன் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா கண்டிப்பா இந்த எஃப்எம்பியை பார்த்து தான் என்ன செய்வாங்க, சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால பழைய எஃப்எம்பி உங்களுக்கு இந்த யூடிஆருக்கு முந்தைய எஃப்எம்பி வேணும்னா நீங்க இந்த எஃப்எம்பியை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க கிளிக் கொடுத்து நீங்க வாங்கி கொள்ளலாம். இல்லை எஃப்எம்பியும் வேணும் எஸ்எல்ஆரும் வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டையுமே கிளிக் கொடுத்துங்க. அந்த மனுவில் ரெண்டையுமே கிளிக் கொடுத்துங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜிஆர் அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் பார்த்தோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அதாவது கிரவுண்ட் ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஜெனரல் ரிஜிஸ்டர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். இது பார்த்தீங்கன்னா தரை வாடகை அல்லது பொது பதிவேடு அப்படின்னு சொல்லி இதை சொல்லப்படுது. இது எதுக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா நகர பகுதிகளில், அதாவது அர்பன் ஏரியாவில் உள்ள அரசு நிலங்கள் அல்லது குறிப்பிட்ட வகைப்பாட்டின் கீழ் வரும் நிலங்களுக்காக பராமரிக்கப்படுகிற பதிவேடுகள் ஆகும். ஆகவே இந்த நகர்ப்புறங்களில் உள்ள அரசு நிலங்களை தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் பயன்படுத்தும் போது விதிக்கப்படும் தரை வாடகை விவரங்கள் இதில் பதியப்படும். சில இடங்கள்ல இது பொது பதிவேடாக, அதாவது ஜெனரல் ரிஜிஸ்டர் என்று கூட கருதப்படுகிறது. இதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அரசு நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்புகளை தவிர்க்கவும் நகர்ப்புற நில பயன்பாட்டை கண்காணிக்கவும் இந்த ரெக்கார்டு உதவிகரமாக இருக்கிறது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பதிவேன்னு சொல்றோம். இது செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒட்டுமொத்த நில விவரங்களையும் உள்ளடக்கிய அடிநாதமாக, அதாவது மாஸ்டர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆவணமாக இது பார்க்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா சர்வே நம்பரு, உட்பிரிவு எண்ணு, நிலத்தின் வகைப்பாடு, அது அரசு நிலமா இல்ல பட்டா நிலமா இதெல்லாம் பார்த்துக்கலாம். நிலத்தின் பரப்பளவு, தீர்வை, டாக்ஸ் கட்டப்பட்டிருக்கிற விவரமா, இதெல்லாம் செட்டில்மெண்ட் காலத்தின் போது இருந்த அசல் உரிமையாளன் பெயர் போன்ற அனைத்து விவரங்களும் வரிசையாக பதியப்பட்டிருக்கும். இதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா தற்போதைய கணினிமயமாக்கப்பட்ட பட்டா சிட்டா ஆவணங்கள் அனைத்தும் இந்த பதிவேட்டு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க இந்த பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல்கள் தீர்ந்துரும். ஆகவே உங்களுக்கு இந்த பதிவேடு வேண்டும் என்றாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஓகே, இந்த ஆவணங்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆவண காப்பகம், அந்த ஆவண காப்பகத்துல தான் வைத்து பராமரிக்கப்படுகிறது. ஆகவே பெரும்பாலும் யூடிஆர் ஆவணங்கள் எல்லாமே இந்த தாலுகா அலுவலகங்கள் இருக்கு. நீங்க ஆர்டிஐ பயன்படுத்தணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் நீங்க ஆர்டிஐ பயன்படுத்தி கேட்கலாம். இல்ல தாலுகா லெவல்ல நீங்க ஆர்டிஐ பயன்படுத்த நினைச்சீங்கன்னா நீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஆர்டிஐ பயன்படுத்தி இந்த ஆவணங்கள் என்ன செய்யலாம்னா நீங்க கேட்கலாம். ஆகவே இந்த நில சம்பந்தமான தகவல்களை நீங்க ஈஸியா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆவணங்கள் தேவை, எந்த சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டு கீழே இந்த வீடியோக்களை கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்மட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி நீங்கள் அரசோட சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நிலம் சம்பந்தமான தகவல்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு வேற இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.